ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த புதிய வருட ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். 2024 ஆண்டின் காலை பொழுதை தேவ சமூகத்தில் சமர்ப்பித்து தேவ சமூகத்திலிருந்து தேவ கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று துவங்குவதற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நமக்கு நம்பிக்கையையும் ஆசீர்வாதத்தையும் மற்றும் நம்மை இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதம் கொண்டு வருகிறவர்களாகவும் மாற்றுவதாக. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், பலன் உள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லி பாடி ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவோம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஆமாண்டவரே, எங்களை படைத்தது உமக்கு லேசான காரியம், எங்களை நடத்துவதும் உமக்கு லேசான காரியம். எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீண்டுமாக எங்களை பிசைந்து உருவாக்கி இந்த வருடத்தின் ஊடாக நடத்தி செல்லும். எங்களை உம்முடைய கரத்தில் குயவன் கையின் களிமண்ணாக அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்பும் பாண்டமாக இந்த வருடத்திலே நடத்தி சென்று நன்மையையும் கிருபையையும் காணச் செய்யும். இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 80 இன்னொரு ஆண்டு முற்றுமாய் பாடுவோம். Amen.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் 3 வாலிபர் கீதத்தை பாடலாம். உங்களுடைய பெஞ்சஸில் இந்த ஜெப புஸ்தகம் வைக்கப்பட்டுள்ளது. ஜெப புஸ்தகத்தின் 8வது பக்கம். ஜெப புஸ்தகம் இல்லாதவர்கள் மொபைல் ஃபோனிலே இந்த 3 வாலிபர் கீதம் அனுப்பப்பட்டுள்ளது தமிழ் சர்ச் காங்கிரிகேஷன் குரூப்பில். போற்றி
என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பூமியில் முளைத்துள்ள தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீரூற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். சமுத்திரங்களே நதிகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மகாவம்சங்களே நீர்வளசகல ஜந்துக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஆகாய சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனு மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இஸ்ரவேலை போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதிக்க கடவர்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நீதிமன்றங்களே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அனனியாவே அசரியாவே மீகாவேலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த இயற்கை உம்முடைய படைப்பு மற்றும் எல்லா மனுக்குலத்தோடும் இணைந்து நாங்களும் உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக, வாழ்க்கையில் கொடுத்து வரும் எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க செய்தீர், உமக்கு நன்றி. எங்களில் அநேகர் இந்த ஆண்டை காண முடியவில்லை. ஆனால் நீர் எங்கள் மீது கிருபை கூர்ந்து
இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு கிருபையாக கட்டளையிட்டீர். உமக்கு நன்றி என்று சொல்கிறோம். இந்த ஆண்டின் நன்மையையும் கிருபையையும் எங்களுக்கு நீர் தாரும். உமக்கு பயந்து இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாய் ஜீவிப்பதற்கு, எங்களுடைய குடும்பத்தை உம்முடைய நாமத்தின் பாதையில், முன்னேற்ற பாதையில் நடத்தி செல்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம், அது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையமெங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அனைவரும் எழுந்திருப்போமாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக எடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 20ஆம் சங்கீதம் முழுவதும். ஆபத்தி நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியையும் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின் தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார், அதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுள்ளதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் மகிமையுள்ளதாக என்பதே. ஆமென். சபையார் அனைவரும் அமர்வோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. லூக்கா 3:1 முதல் 8. திரிபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாயும்
ஏரோது காற்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கும் திரகொனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும் லிசானியா காற்பங்கு தேசமாகிய அபிலெனேக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், காடானவைகள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசம் எங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தான். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 253 பாடுவோம். அப்பொழுது ப்ராமிஸ் கார்டு என்று சொல்லுவது கிடையாது, நம்பிக்கை ஊட்டும் வசனங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் மீது இன்னும் நம்பிக்கை பெறவும், வேத புத்தகத்தை திருப்பி படிப்பதற்கும் இந்த வசனம் நமக்கு உதவியாக இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கைக்கான மந்திர வார்த்தைகள் அல்ல. ஆக மந்திர வார்த்தை என்று சொல்லி எடுக்க வேண்டாம், இது நம்பிக்கையூட்டும் வசனங்கள். இந்த பாடலை பாடும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஒரு கார்டை எடுத்துக்கொள்ளவும், மீதி இருக்கும் என்றால் ஆலயம் முடிந்த பின்பதாக உங்களுடைய குடும்பத்தாருக்காக நீங்கள் எடுத்து செல்லலாம். Amen.
தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 22வது வசனம் முதல் 35வது வசனம் முடிய அடங்கியிருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். லூக்கா 2:21 முதல் 22 முதல். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான இந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தை கேட்பதற்காக தரித்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் கீழ்ப்படிதலின் இருதயத்தை தாரும். வேதத்தின்படி செயல்பட எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் 2024வது ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவ ஆசீர்வாதம், தேவ கிருபை, தேவ நன்மை, தேவரீருடைய சமாதானம் நம் ஒவ்வொருவரையும் இந்த புதிய ஆண்டிலே தாங்கி நடத்துவதாக, நம்மை தேவனுக்குள் முதிர்ச்சி அடைவதற்கும் இந்த சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாகவே தேவன் பயன்படுத்துவாராக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே யோசுவா புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த பகுதியை கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கேட்பதற்கு விரும்புகிறேன். சரியான பதில் சொல்கிறவர்களுக்கு ஆலய முடிந்த பின்பதாக வெகுமதி காத்திருக்கிறது. கடந்த ஆண்டு 1வது தேதி என்ன வசனத்தில் பிரசங்கிக்கப்பட்டது? அல்லது நீங்கள் அனைவரும் எனக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டும். ஒரு ஆத்துமா கூட இல்லையா? இப்படின்னா கேட்பீங்கன்னு தெரிஞ்சுன்னா யூடியூப்பை நாங்கள் ராத்திரி உட்கார்ந்து பார்த்துருப்போமே. எனிவே, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது 14வது வசனம் கடந்த ஆண்டிலே உங்கள் மத்தியிலே சொன்னேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாக்கி லக்கை நோக்கி தொடருவோம் என்று கடந்த ஆண்டிலே உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கப்பட்டது. எனக்கும் ஞாபகம் இல்லை, யூடியூப்பை பார்த்து தான் ஞாபகப்படுத்தினேன். ஓகே, ஒரு வசதியான ஒரு பெண் தனக்கென்று ஒரு புதிய வாகனத்தை, ரோல்ஸ் ராய்ஸ், மிகவும் விலையுயர்ந்த வாகனத்தை அந்த பெண் வாங்கி இருக்கிறாள்.
இப்பொழுது இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு தகுந்த ஓட்டுநர் தேவை. ஸோ ஓட்டுநர் தேவை என்கிறதான விளம்பரம் கொடுக்கப்பட்டு 3 பேர் அந்த இன்டர்வியூக்காக அழைக்கப்பட்டிருந்தனர். ஸோ இந்த 3 பேரையுமே இந்த பெண்மணி அழைத்து செல்கிறார். ஒரு சாலை, அந்த சாலை கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி கொண்டே செல்கிறது. ஒரு பாயிண்டிலே அந்த சாலையானது வண்டியை உரசி விடுமோ அல்லது வண்டியை தொட்டு விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவிலே மிகவும் குறுகலாக இருக்கிறது. இப்பொழுது இந்த ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்படுகிற டாஸ்க் இதுதான். என்னுடைய வண்டி மிகவும் புதியது, மில்லியன் விலை பெற்றது, மிகவும் விலை உயர்ந்தது. இப்பொழுதோ அங்கே இந்த வருகிறதான ஒரு குறுகிய சுவர் அது என்னுடைய வண்டியை இடித்து மோசப்படுத்திவிடக்கூடும் என்று நீங்கள் அறிவீர்கள். ஸோ ஒரு ஓட்டுநராக அந்த பகுதியை நீங்கள் எவ்வளவு அருகாமையிலே வண்டியை ஓட்டி செல்வீர்கள் என்று அந்த பெண் அந்த 3 ஓட்டுநர்களிலும் கேட்கிறார். முதலாவது ஓட்டுநர் வருகிறார். அம்மா, நான் நன்கு கற்று தெரிந்த ஒரு ஓட்டுநர். ஸோ இந்த வண்டி உராசி விடாதபடிக்கு அல்லது சிராய்ப்பு எதுவும் ஏற்பட்டு விடாதபடிக்கு அதன் 1 அடிக்கு முன்பதாக நான் வண்டியை நிறுத்தி விடுவேன் என்று சொல்லிவிட்டார். இரண்டாவது ஓட்டுநருக்கும் அதே கேள்விதான். அவர் சொல்லுகிறார், இல்லை அம்மா, நான் இந்த வண்டியை மேக்சிமம் 1/2 அடி தூரம் வரைக்கும் கூட நான் எடுத்து செல்ல முடியும். அதற்கு பின் செல்வேன் என்றால் வண்டிக்கு சிராய்ப்பு ஏற்பட்டுவிடும், நான் அதற்கு பின்பதாக எடுத்து செல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். மூன்றாவது ஓட்டுநர் வருகிறார். அவர் சொல்கிறார், அம்மா, நானும் நன்கு கற்று அறிந்த ஓட்டுநர் தான். உங்களுடைய வண்டிக்கும் உங்களுக்கும் சேதம் வராதபடிக்கு இந்த பாதையையும் நான் கடந்து முன்னேறி சென்று நீங்கள் சென்று அடைய வேண்டிய இடத்தை சென்று விட்டு விடுவேன் என்று அவர் சொன்னார். யாருக்கு வேலை கிடைத்திருக்கும் என்று நாம் யோசித்து பார்த்து கொள்வோம். 2024 ஆண்டு இதை போல்தான். சிராய்ப்புகள் நிறைந்த பகுதிகள். அதற்காக 1 அடிக்கு முன்பதாகவே நாம் நின்றுவிட இருக்கிறோமா, அல்லது கவனமாக நம்முடைய இந்த வாகனத்தை ஓட்டி சென்று எங்கு சென்று அடைய வேண்டுமோ அந்த இடத்தை நாம் சென்று அடைவதற்கு நம்மை தாமே ஆயத்தப்படுத்துகிறோமா என்று நாம் கேள்வி கேட்டு பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி இஸ்ரவேல் புத்திரர்கள் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பூமியை சென்று அடைவதற்கு முன்பதாக நடக்கிற சம்பவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. 40 ஆண்டுகள் அவர்கள் வெகு விரைவாக குறைந்த நாட்களுக்குள்ளாக வாக்குத்தத்த பூமிக்குள்ளாக சென்றிருக்க வேண்டும். குறைந்த நாட்களுக்குள்ளாக. ஆனால் 40 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். வாக்குத்தத்த பூமிக்குள்ளாக செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய முரட்டாட்டமும் அவருடைய அவிசுவாசமும் தான் அதற்கான முக்கிய காரணம். இப்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்ட அனைத்து மனிதர்களும் மரித்து விட்டார்கள். ஒரு புதிய ஜெனரேஷன் இங்கு வந்திருக்கிறது. இந்த புதிய ஜெனரேஷன், புதிய மக்களை ஆண்டவர் புதிய விதத்திலே நடத்தி செல்ல விரும்புகிறார். வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பூமிக்குள்ளாக அவர்களை எடுத்து செல்வதற்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். இந்த 40 வருட காலமாக அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ன? இந்த 40 வருட காலமாக அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வருகிறார். நாடோடிகளாகவே இவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இருப்பதற்கு இடம் கிடையாது, ஒன்றுமே இல்லை. வானத்திலிருந்து அவ்வப்பொழுது மன்னா பொழிந்துவிடும், அதனை உண்டு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சாப்பாடு ஆண்டவர் கொடுத்து விடுகிறார். இவர்கள் எல்லாவற்றையும் ஒரே ரொட்டீனாகவே செய்து கொண்டு வருகிறார்கள். நடந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் எங்கும் சென்று அடையவில்லை. நடந்து கொண்டே இருக்கிறார்கள், தாங்கள் அடைய வேண்டிய தூரம் இன்னும் தூரமாகவே மாறிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இப்பொழுதுதான் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு சவால். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி நாங்கள் சென்று அடைவோமா, அடையாமலேயே சென்று விடுவோமா? ஆண்டவர் இப்பொழுது இந்த 3வது அதிகாரத்திலே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்திற்கான நேரம் வந்திருக்கிறது. நீ மாற விரும்புகிறாயா? நீ மாற விரும்புவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை நீ அனுபவிக்க முடியும். நீ வாக்குத்தத்த பூமிக்குள் நுழைவதற்கு 1 அடி மாத்திரம்தான் எஞ்சி இருக்கிறது. வாக்குத்தத்தத்தின் பூமியில் நுழைவதற்கான நேரம் இது. வாக்குத்தத்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கான நேரம் இது. குடியிருப்பதற்காக நான் உனக்கு வாக்கு கொடுத்த பூமி உன் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் பெற வேண்டியதான நேரம். நிலத்தின் நன்மையை நீங்கள் உங்கள் கைகளினாலே
பயிரிட்டு அதனுடைய பலனை வானத்தை நோக்கி பார்க்க வேண்டாம். நீங்கள் உழைத்து நீங்கள் விரும்புகிற வீடுகளை கட்டி சந்தோஷமாக குடும்பமாக நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரம்தான் இந்த நேரம். ஐயா, இந்த நேரத்தை இந்த திருச்சபையில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் நம்புவேன் என்றால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறார். இந்த 2024 ஆண்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற, ஒரு வெற்றியை கொண்டு வருகிற, ஆண்டவர் எனக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்த பூமிக்குள்ளாக நான் நுழைந்து அதனை சுதந்தரித்துக் கொள்கிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு நமக்கு மாற்றித்தரப்படக்கூடும் என்பதிலே எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? 2 வசனங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன், 4 மற்றும் 5. 4வது வசனத்திலே சொல்கிறார், இதற்கு முன்பதாக நீங்கள் ஒருபொழுதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. இதற்கு முன்பதாக நீங்கள் ஒரு பொழுதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. 2024 ஆண்டு ஒரு புதிய ஆண்டு, ஒரு பிராண்ட் நியூ ஆண்டு. இந்த ஆண்டு எப்படிப்பட்டது என்பது உங்கள் யாருக்கும் தெரியாது. இந்த 2024 இதுவரை நீங்கள் அனுபவிக்கவில்லை, ஆனால் அனுபவிக்க போக இருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய வேண்டும். மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நீங்கள் எப்படி இந்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? இந்த 2024 ஆண்டிலே உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாத மழை பெய்ய இருக்கிறது. அதுதான் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட, கர்த்தர் உங்களுக்கென்று ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறதான ஒரு நாடு. இந்த நாட்டிற்குள்ளாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆனால் புதிய பாதை வழியாக கடந்து செல்ல இருக்கிறீர்கள். ஆகவே கவனமாக கேளுங்கள். என்ன செய்ய வேண்டுமா? உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். ஐயா, நீங்கள் கடந்து செல்லாத ஒரு பாதை, ஒரு புதிய பாதை. ஆனால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். 3 காரியத்தை வெகு வேகமாக உங்கள் மத்தியிலே நான் வைத்து கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 3வது வசனத்தை உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட வேண்டும். முதலாவது காரியம், இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு வெற்றியாக முடிய வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டுமா? செட் யுவர் ஐஸ் ஆன் த ராக், ஆன் த ஆர்க். செட் யுவர் ஐஸ் ஆன் த ஆர்க். தேவனுடைய பெட்டியை பார்த்து நடப்பதற்கு பழகுங்கள். தேவனுடைய பெட்டி இன்றைக்கு நமக்கு கிடையாது. அதைத்தான் யோசுவா சொல்கிறார். தேவனுடைய பெட்டி உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும். உங்களுடைய கண் அந்த பெட்டியை விட்டு இங்கும் அங்கும் விலகக்கூடாது. அப்படி விலகுவீர்கள் என்றால் உங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய, அதிசயத்தை கொண்டு வரக்கூடிய பூமி வெகு விரைவில் நீங்கள் சென்று சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ்ந்து விட முடியும். என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய கண்கள் தேவனுடைய பெட்டியை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கட்டும். தேவனுடைய பெட்டி முதலாவதாக கடந்து செல்லும். இன்னும் அதற்காக அவர் சொல்கிறார், அந்த பெட்டிக்கும் உங்களுக்கும் இடையிலே எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும்? 2000 அடி முழு தூரம் இருக்க வேண்டும். 2000 தூரம். முதலாவதாக தேவனுடைய பெட்டி என்றால் என்ன? தேவனுடைய பெட்டியை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யாத்திராகமத்தின் புத்தகம் 25வது வசனத்தில் தான் முதல் முறையாக ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். தேவன் எனக்கென்று ஒரு பெட்டியை உருவாக்க வேண்டும், அதில் என்னென்ன வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த பெட்டியின் நடுவிலே த சீட் ஆஃப் மெர்சி, அந்த மெர்சியினுடைய சீட் ஆஃப் மெர்சியினுடைய 2 பக்கத்திலும் கேருபீன்களும் சேருபீன்களும் அவரை தொழுது கொள்வதற்காக இருக்கும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் உங்கள் மத்தியிலே இருக்கிறது என்றால் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இருக்கிறது. அந்த தேவ பிரசன்னத்தை மாத்திரமே பார்த்து நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்தை பார்த்து செல்லும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் 2000 அடி தூரம் இருக்க வேண்டும். எதற்காக 2000 அடி தூரம்? முதலாவதாக நீங்கள் முட்டி அடித்துக்கொண்டு பெட்டியை சுற்றி செல்வீர்கள் என்றால் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள்? ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள். 3 லட்சம் மக்கள் என்றால் எவ்வளவு நீண்ட பவனி என்று யோசித்து பாருங்கள். முண்டி அடித்துக்கொண்டு பெட்டியை சுற்றிலும் மக்கள் கூட்டம் இருக்கும் என்றால் பின்னால் வருபவர்களுக்கு அந்த பெட்டி தெரியாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் எல்லாரும் 2000 அடி தள்ளி இருப்பீர்கள் என்றால் உயரத்தில் தெரிகிற பெட்டியை தூரத்தில் வருகிற மனிதனும் தானாக பார்த்து விட முடியும். அதற்கு என்ன அர்த்தம்? ஐயா, நீ மட்டும் வாக்குத்தத்த பூமிக்கு செல்லக்கூடாது, கடைசி மனிதனும் வாக்குத்தத்த பூமிக்கு வர வேண்டும். கடைசி மனிதனுக்கும் என்னுடைய பிரசன்னம் தெரிய வேண்டும். கடைசி மனிதனும் என்னுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவனாக, என்னை பார்த்தவனாக வர வேண்டும். நீ மட்டும் சென்று விட்டால் அது ஆசீர்வாதம் இல்லை. உன்னுடைய முழு குடும்பமாக, உன்னுடைய முழு சமுதாயமாக, முழு திருச்சபையாக நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக புறப்பட்டு வர வேண்டும். ஆனால்
பெட்டியை பார்ப்பதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இன்னைக்கு தேவனுடைய பெட்டி என்றால் இந்த வேத வசனம் என்று நான் சொல்லிவிடலாம். இந்த வேத வசனம் தேவனுடைய பிரசன்னமாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் மத்தியிலும் என்னுடைய மத்தியிலும் இருக்கிறது. நேற்றைய மாலை பொழுதிலே அதைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டது. இந்த வருடத்தின் முதல் நாளிலிருந்து அனுதினமும் காலையிலே இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்காமல் இந்த புதிய வருடத்தை நாங்கள் துவங்க போவதில்லை என்று ஒரு சபதம் எடுப்போம் என்று அநேகர் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். எத்தனை பேர் பின்பற்றுகிறார்கள் என்று எனக்கு தெரியாது. ஐயா, இந்த ஆண்டிலே இந்த புத்தகம், அதாவது தேவனுடைய பிரசன்னத்தை உணராத வண்ணமாக ஒரு நாளையும் நீங்கள் துவக்காதீர்கள். தேவனை மாத்திரமே பார்த்து அந்த நாளுக்கான ஆசீர்வாதம், அந்த நாளுக்கான சுகம், அந்த நாளுக்கான ஆரோக்கியத்தை பெற்று அந்த நாளை தேவனுக்குள்ளாக நீங்கள் முடித்து விடுங்கள். ஆனால் 2000 உல தூரம் எதற்காக? ஏனென்றால் பழைய யாத்திரையாகமத்தின் புத்தகத்திலே அநேக முறையிலே தேவனுடைய பெட்டியை நெருங்கி வந்தார்கள், அநேகர் மடிந்து போனார்கள். நான் மிகவும் பரிசுத்தமுள்ள தேவன், ஆனால் நீங்கள் அசுத்த உதடு உள்ளவர்கள், அசுத்தங்களை சிந்திக்கிறவர்கள், அசுத்தங்களை செய்கிறவர்கள். ஆக உங்களுடைய பரிசுத்தமும் என்னுடைய பரிசுத்தமும் வெகு தொலைவில் இருக்கிறது. பரிசுத்த கடவுளாகிய என்னை அசுத்த உதடுகளோடு நீங்கள் ஆராதித்து விட வேண்டாம். அசுத்த உதடுகளோடும் அசுத்த கைகளோடும் அசுத்த உள்ளத்தோடும் என் அருகிலே நீங்கள் வந்துவிட வேண்டாம். என்னை நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, நீங்கள் பரிசுத்தவான்களாக என்னை பின்தொடர்ந்து வர வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் மாறாமல் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கும் எனக்கும் சொல்லி வருகிறார். கடவுளின் பிரசன்னத்திலே நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இன்னொரு காரியத்தை நீங்க யோசித்து பார்ப்பீங்கன்னா, எங்க வசனம் 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, யோர்தானுக்கு அருகிலே வந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டு இருந்தது? எத்தனை நாட்கள்? யாரும் வாசிக்கலையா? 3 நாட்கள். 3 நாட்கள் யோர்தானுக்கு அருகிலே அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த யோர்தான் எப்படிப்பட்டது என்பதை சற்று நீங்க யோசிக்க பார்க்கணும். வந்திருக்கிற நேரம் ஹார்வெஸ்ட் டைம். ஹார்வெஸ்ட் டைம்னா மவுண்ட் ஹெர்மோன்ல தங்கி இருக்கிற அனைத்து பனிக்கட்டிகளும் உருகி வேக வேகமாக ஓடி வரும். அது ஸ்ப்ரிங் டைம். ஸ்ப்ரிங் டைம்ல நல்ல மழை பெய்யக்கூடும் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே. ஸோ மழை வெள்ளம் காட்டாராக பெருக்கெடுத்து ஓடி வரும். சொல்லப்படுகிறது இந்த ஸ்ப்ரிங் டைமில் யோர்தான் நதி 1 மைல் அகலத்திற்கு ஓடுமாம். 1 மைல் அகலம் என்றால் ஏறத்தாழ 1.5 கிலோமீட்டர் அகலத்திற்கு ஓடும். ஆழம் எவ்வளவு என்று குறிப்பிடப்படவில்லை. ஆக எந்த ஒரு மனிதனும் அதனை தாண்டுவதற்கே முடியாது. 3 நாட்களாக ஆண்டவர் இவரிடத்திலே வரவில்லை. ஆண்டவர் இவரிடத்தில் செய்தி கொடுக்கவில்லை. ஆற்றை கடக்க வேண்டும், ஆண்டவருடைய சத்தம் வரவில்லை. 3 நாட்களாக 3 லட்சம் மக்கள் யோர்தான் பக்கத்திலே இருந்து தங்களுடைய சுய பலன்களை யோசித்து பார்த்திருப்பார்கள். இந்த நதியை இப்படியாக கடந்து விடலாமா? அந்த ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நம்ம பெரிய கோபுரத்தை கட்டினவர்களே, வாருங்கள், மரங்கள் அநேகம் இருக்கிறது, வெட்டி பாலம் போட்டு விடுவோம். சொந்த ஞானத்தை பயன்படுத்தி பாரையா. உன்னால் முடியும் என்றால் வெற்றி பெற்றுக்கொள். உன்னால் முடியவில்லை என்று என்றைக்கு நீ உன்னை சரண்டர் பண்ணுகிறாயோ, எனக்கு முடியாத ஆண்டவரே, நீர் என்னை இழுத்து செல்லும் என்று எனக்கு என்னுடைய கரத்திலே நீர் எப்பொழுது அர்ப்பணிக்கிறாயோ அப்பொழுது நான் அற்புதத்தை செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். உன்னுடைய வேலையெல்லாம் நீ யோசித்து பார்த்துக்கொள். உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நீ எடுத்து பார்த்துக்கொள். 3 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், ஐயா இனிமேல் எங்களுக்கு முடியாது ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதற்கு ஆயத்தப்பட்டு விட்டோம். எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் செய்து விட்டோம். எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வியாகவே போய்விட்டது. இப்பொழுதோ உம்மை ஒருவரே நாங்கள் பார்ப்பதற்கு ஆயத்தப்பட்டு விட்டோம். இங்கும் அங்கும் எங்களுடைய சுய ஞானத்தை நாங்கள் யோசிப்பதே இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், என்னை நோக்கி பாருங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வாக்கு தத்தத்தின் பூமிக்குள்ளாக நீங்கள் பிரவேசிப்பீர்கள். முதலாவதாக உங்களுடைய கவனம் தேவனுடைய பெட்டியில், அதாவது தேவன் மீதே இருக்கட்டும். இரண்டாவதாக கான்சிக்ரேட் யுவர் செல்ஃப் அல்லது சாங்டிஃபை யுவர் செல்ஃப். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி என்றால் டு கான்சிக்ரேட் அவர் செல்ஃப் இஸ் டு செப்பரேட் அவர் செல்ஃப். டு கான்சிக்ரேட் அவர் செல்ஃப் இஸ் டு பியூரிஃபை அவர் செல்ஃப். டு கான்சிக்ரேட் அவர் செல்ஃப் இஸ் டு சரண்டர் அவர் செல்ஃப். 3 காரியங்கள். ஐயா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது அற்புதங்களை காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால், உங்களை இந்த உலகத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். உலகம் உங்களுக்குள்ளாக வந்துவிட்டது. உலக ஞானம், உலகத்திற்கான பாவம், உலகத்திற்கான எல்லா ஆசபாசங்கள், எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமையில எல்லாம் இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டு விட்டுவிடு. உலகத்தை தாண்டி வந்துவிடு. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். முதலாவது, யூ ஹாவ் டு செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த வேர்ல்ட். worldly desires. ஆண்டவருடைய தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொல்கிறார், கண்டிப்பாக உங்களுக்கு நான் அற்புதத்தை செய்வேன். ஆனால் நீ இந்த உலகத்திலிருந்து பிரிந்து இருப்பதற்கு விரும்புகிறாயா? ஆலயத்துக்குள்ளே ஒரு நிமிஷம் என்னால் மொபைல் இல்லாமல் இருக்க முடியலை.
ஆலயத்துக்குள்ளேயே மொபைலில் விளையாண்டு கொண்டும் அல்லது மொபைலில் வாட்ஸ்அப்பை பார்த்து கொண்டும் இருக்கிற சமுதாயம் இன்றைக்கும் நம்முடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன் ஐயா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கூட நம்மால் ஒழுங்காக கொடுக்க முடியவில்லையே, ஆனால் அற்புதத்தை மாத்திரம் நான் எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் எனக்கு அற்புதம் வேண்டும், ஆனால் நான் என்னை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்த மாட்டேன். ஐயா, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதம் வேண்டுமா? இந்த உலகத்தை விட்டு அகன்று இருந்து பாருங்கள். இந்த உலகத்திலிருந்து உங்களை பரிசுத்தம் பண்ணி பாருங்கள். வாயிலிருந்து வருவதெல்லாம் தூஷணம், வாயிலிருந்து வருவதெல்லாம் பொய், வாயிலிருந்து வருவதெல்லாம் மற்றவனை குறித்த விமர்சனம், வாயிலிருந்து வருவதெல்லாம் மற்றவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள், இன்னும் உள்ளத்தின் எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாம் அசுத்தமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் என்று நாம் சொல்கிறோமே, ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? ஆண்டவர் எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியும்? ஆண்டவர் எப்படி உங்களை வாக்குத்தத்த பூமிக்குள்ளாக அழைத்து செல்ல முடியும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள், பியூரிஃபை யுவர் செல்ஃப். மூன்றாவதாக சரண்டர் யுவர் செல்ஃப். ஆண்டவரே, என்னுடைய எல்லா முயற்சிகளையும் நான் பார்த்து விட்டேன், நன்றாக படித்திருக்கிறேன், என்னுடைய முயற்சிகளை எல்லாம் இப்பொழுது உங்களுடைய கையிலே அர்ப்பணிக்கிறேன், வெற்றியை தாருமையா, வெற்றியை தாருமையா. அப்பொழுது ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக வெற்றியின் பாதையில் நடத்தி செல்வார்கள். என்னுடைய நேரம் முடிந்து விட்டது. கடைசி பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்டெப் இன்டு த வாட்டர். 3வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே. என்ன சொல்லுகிறார்? இதற்கு முன்னால் நான் சொன்னேன், யோர்தான் 1.5 கிலோமீட்டர் அகலத்தில் ஓடி பாய்ந்து கொண்டிருக்கிறது, முரட்டாட்டமாக ஓடுகிறது. மனிதன் காலை எடுத்து வைப்பதற்கு பயப்படுவான். கால் எடுத்து வைத்தால் என்னை அடித்து சென்று விடுமோ? ஆண்டவர் சொல்கிறார், ஸ்டெப் இன்டு த வாட்டர், டூ யுவர் பார்ட் ஃபர்ஸ்ட். நீ உன்னுடைய பாதம் தண்ணீரில் பட வேண்டும். அந்த பாதம் தண்ணீரில் படுவதற்கு நீ பயந்து விட்டாய் என்றால் நீ அற்புதத்தை பார்க்க முடியாது. ஸ்டெப் இன்டு இட். விசுவாசத்தை பரீட்சித்து பார், அதற்குள்ளாக நீ இறங்கி பார். நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்பதை நீ பரீட்சை செய்து பார். இந்த இடத்துல தான் ரொம்ப மோசமான ஆசாரியர்கள். அவங்க என்ன, ஒரு நிமிஷம் பின்வாங்கி இருந்தாங்கன்னா முழு இஸ்ரவேல் சமுதாயமும் அந்த தண்ணியை கடந்து போயிருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பாதம் கையில் வைக்கப்பட்டு விட்டது, தண்ணீர் விலகி விட்டது, வெட்டாந்தரையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? கடைசி மனிதன் கரை ஏறு மட்டுமாக நீங்க எங்க நிக்கணும்? யோர்தானுக்கு நடுவில் நிக்கணும். தண்ணி குவியலாக குவிந்து நின்று கொண்டிருக்கிறது. 3 லட்சம் மனிதர்கள் கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நம்ம ஒரு 200 பேர் ஆலயம் முடிந்த பின்பதாக இந்த வாசலை கடந்து போவதற்கு குறைஞ்சது 5 to 6-7 நிமிஷம் ஆகிவிடுகிறது. 3 லட்சம் பேர் 1.5 மைல் 1.5 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும் என்றால் ஒருவேளை நாள் கணக்காக கூட எடுத்திருக்கலாம். இந்த ஆசாரியர்கள் பயந்திருக்கக்கூடும். ஆண்டவரே, தண்ணி என் மேல புரண்டு வந்துருமோ? கடைசி ஆள் வெளியே போனாலும் நான் நடுவில் தான் நின்றுட்டு இருக்கேன். அவன் போன பிறகு நீர் மறந்து தண்ணீர் என் மேல வந்துருமோ? நான் செத்து போவேனோ? பயப்படாதே. உன்னுடைய விசுவாசத்தை தொடர்ந்து பரீட்சித்து பார். நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிப்பாய் என்றால் தேவனுடைய மகிமையை காண்பாய். திருச்சபையே, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் நிறைய சவால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாமோ நடக்கக்கூடாதவைகள் எல்லாம் நடந்து விட்டது. கவலையோடும் போராட்டத்தோடும் வருத்தத்தோடும் மிகவும் சஞ்சலத்தோடும் வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கிப்பார், உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், விசுவாசத்தை பரீட்சித்து பார், நான் செயல்படுவதற்கு இடம் கொடு, நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். ஐயா, இந்த அற்புதத்தை நீங்கள் காண்பதற்கு ஆயத்தமா? ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 மனிதர்களுடைய சம்பவம். நேற்றைய தினத்திலும் 2 மனிதர்களுடைய சம்பவத்தை நாம் பார்த்தோம். இது 2 பக்கவாதம் பிடித்த பேரலிட்டிக் அட்டாக் ஆன 2 மனிதர்கள். ஒருவருடைய பெயர் கென்னத் ரைட். இந்த கென்னத் ரைட் தன்னுடைய ஹைஸ்கூலில் ஃபுட்பால் ஸ்டார். அவர் ஃபுட்பால் ஸ்டாராக இருந்து பின்னதாக அவர் ரெஸ்லராக மாறினார், பாக்ஸராக மாறினார், வேட்டைக்காரனாக மாறினார், ஸ்கின் டைவராக மாறினார். ஒரு முறை இவர் டைவ் பண்ணும் பொழுது இவருடைய தலையில் தண்ணீரில் அடிபட்டு அவர் 1979 ஆண்டு செஸ்டுக்கு கீழான அனைத்து பகுதிகளும் பேரலைஸ்டாக ஆகிவிட்டது. மருத்துவம் பெறுகிறார். மருத்துவர் சொல்கிறார்கள், ஒரு நாளிலே இந்த கென்னத் எழும்பி நடப்பார், அட்லீஸ்ட் பிரேசஸ் மற்றும் கிளச்சஸோடு அவர் நடக்க முடியும், கண்டிப்பாக நடப்பார் என்று சொல்கிறார். இவர் இப்பொழுதோ வீல் சேரில் தான் நடந்து கொண்டிருக்கிறார். அனுதினமும் இவருடைய வாழ்க்கை போராட்டம்.
மருத்துவர்கள் ஒருபுறம் இவருக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றனர். ஆலயத்திலிருந்து இவர்களுக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் வருகிறது. ஒரு நாளிலே தன்னுடைய 2 நண்பர்களை கூப்பிடுகிறார். நண்பர்களிடத்தில் சொல்கிறார், நண்பர்களே, இந்த வீல் சேரோடு ஒரு காட்டிற்கு நாம் செல்வோம், காட்டிலே கொண்டு வாருங்கள். காட்டிற்கு சென்று விட்டனர். 2 நண்பர்களிடத்திலும் சொல்கிறார், நீங்கள் என்னை இங்கே விட்டு கடந்து சென்று விடுங்கள். நண்பர்களுக்கு தெரியாது அவருடைய கையிலே ஒரு துப்பாக்கி வைத்திருந்தார் என்று. நண்பர்கள் சற்று தூரம் சென்றதுமே துப்பாக்கி வெடிக்கிற சத்தம், தன்னைத்தானே சுட்டு கொலை செய்து கொண்டார். மருத்துவர்கள் கொடுத்த நம்பிக்கையை அவர் நம்பவில்லை. ஆலயத்தினர் ஜெபித்த ஜெபத்தை அவர் நம்பவில்லை. 2வது மனிதர் ஜிம் மேக்கோவன். இவரும் ஒரு பேரலிட்டிக் அட்டாக் ஆனவர் தான். 1957 அவர் தன் உலகத்திற்கு அறிமுகமாக்கப்பட்டு 1986 ஆண்டிலே யாரோ ஒரு மர்ம நபரின், இவரும் பலவித ஃபுட்பால் மற்றும் பலவிதமான வீரர், இவர் ஒரு மனிதரால் குத்தப்பட்டு விட்டார். குத்தப்பட்டதினாலே அவருடைய மார்பு பகுதியிலிருந்து கால் பாதம் வரை அவர் பேரலிட்டிக்காக மாறிவிட்டார். மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை வீல் சேரில் மட்டும்தான், நீ எழும்பி நடப்பேன் என்று கனவு கூட கண்டு விடாதே. இந்த மனிதர் விட்டு கொடுக்கவில்லை. அவர் தன்னுடைய எல்லா முயற்சிகளையும் செய்து 1986 ஆண்டிலே 3000 அடி உயரத்திலிருந்து பேராஷூட் ஜம்ப் லேக் வேலன்பூபேக், அந்த லேக்கிலே -53 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது அந்த லேக்கிலே குதித்து சாகசம் செய்து இந்த உலகத்திற்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். ஒருவருக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டது, நம்பிக்கையை நம்பவில்லை. இன்னொருவருக்கும் நம்பிக்கை கொடுக்கப்பட்டது, வாழ்க்கையிலே முன்னேறி சென்று வெற்றியை பெற்றுக்கொண்டார். திருச்சபையே, நீங்கள் எந்த மனிதரை போல இருக்க விரும்புகிறீர்கள்? கென்னத் ரைட்டை போலவா, ஜிம் மேக்வனை போலவா? ஆண்டவர் உங்களுக்கு பல நம்பிக்கைகளை கொடுக்கிறார். ஒரே ஒரு காரியம், நம்பிக்கையோடு இரு, உன்னை பரிசுத்தம் பண்ணு, என்னை நோக்கிப்பார், அற்புதங்களை கண்டிப்பாக நீங்களும் நானும் காண முடியும். நாம் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் என்னுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கும் முன்னே நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமனிலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொது பிரார்த்தனை காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமனிடத்துக்கு ஏறி
நிச்சயம் என்று காத்திருக்கிறேன். சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனை 3 ஆராதனைகளையும் இணைந்து கம்பைன்ட் வொர்ஷிப்பாக நடைபெறும். அதன் பின்பதாக ஃபெலோஷிப் லஞ்ச் ஆலய வளாகத்திலே கொடுக்கப்படும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் நேரம் 9:30 உடன்படிக்கையின் ஞாயிறு. நம்முடைய திருச்சபையானது வருகிற பிப்ரவரி மாதம் கார்டன் ஃபேட்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். 10வது தேதி நம்முடைய ஆலய வளாகத்திலே நடைபெறும். எல்லா ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் உங்களுடைய உற்சாகமான பங்கினை இந்த கார்டன் ஃபேட்டிலே கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். விசேஷமாக அதற்கான அறிவிப்புகள் வருகிற நாட்களிலே உங்கள் மத்தியிலே சொல்லப்படும். மேலும் இதற்கான மீட்டிங் வருகிற 6வது தேதி பாரிஸ் ஹாலிலே வைத்து நடைபெறும். இந்த மீட்டிங்கில் யார் வேண்டுமென்றாலும் வந்து பங்கு பெற முடியும். தயவுசெய்து வந்து பங்கு பெற்று உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய சஜஷன்ஸ் மற்றும் ஐடியாஸை நீங்கள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இதனுடைய ஷாமியானா, புரோஷர் இவைகளுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ஏறத்தாழ 3.25 லட்சம் திட்டமிடப்பட்டுள்ளது. உங்களில் யாராவது இதனை தாங்க முன்வர வேண்டுமென்றால் திருச்சபை அலுவலகத்தை சந்திக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருச்சபையில் வியாதியாயிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். போராட்டங்களிலும் வருத்தங்களிலும் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா குடும்பத்திலும் தேவ சமாதானம் இந்த 2024வது ஆண்டிலே பரிபூரணமாய் காணப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் அமைதியாக ஜெபிப்போம். அதற்கு பின்பதாக நான் ஜெபித்து முன்னேறி செல்வோம். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தார், உறவினர், பெற்றோர் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க விரும்புகிறோம். எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறோம். விசுவாசத்தில் நான் ஒரு அடி எடுத்து வைக்க விரும்புகிறோம். அற்புதம் செய்யும் ஆண்டவரே. நாங்கள் களைத்து போனோம், சோர்ந்து போனோம், ஏமாந்து போய் நிற்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் அற்புதத்தை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். எங்கள் பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். ஆமாண்டவரே, நாங்கள் மிகவும் சோர்ந்து போய்விட்டோம். எங்களுடைய யுக்திகளை அதிகமாக யோசித்து பார்த்துவிட்டோம். ஆனால் நீர் ஒருவரே எங்களுடைய தஞ்சம், நீர் ஒருவரே எங்களுடைய கோட்டை என்று நாங்கள் நம்புகிறோம். உம்மையே நோக்கி பார்த்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்று எங்களுடைய விசுவாசத்தின் அடியை எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், திருச்சபை வாழ்க்கையிலும் அற்புதத்தை காண உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மன்றாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபத்துக்காக முடிந்தவர்கள் முழங்கால் படியுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய மன்றாட்டு ஜெபத்தை எல்லா மனுக்குலத்திற்காகவும் ஏறெடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடைவிடாத ஜெபத்துடன் இணைந்து ஏறெடுப்போமாக. பரலோக பிதாவே, இவ்வுலகத்தில் நீதியும் சமாதானம் நிலைநாட்டப்படவும் தனிப்பட்ட மனிதர்களின் முழுமையான வாழ்வுக்காகவும் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, உன் கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். டெல்லி NCRல் வாழும் எல்லா மனிதர்களுக்காகவும் அவர்களின் மத்தியில் நிலவும் வேற்றுமைகள் நீங்கவும் நமது தேசத்தின் ஒற்றுமைக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். விவசாயம், வணிகம், தொழிற்சாலை போன்ற துறைகளில் ஈடுபட்டவர்களுக்காகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் மற்றும் தேசத்தை காக்கும் இராணுவ வீரர்களுக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். ஆசிரியர்கள், மாணவர்கள், விஞ்ஞானிகள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள் மற்றவர்களை நல்வழிப்படுத்தும் அனைவருக்காகவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும்.
ஏழைகள், பட்டினியா இருப்போர், வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், வேலையில்லாதவர்களுக்காகவும், கஷ்டப்படுவோர், ஒடுக்கப்படுவோர், மரணத்தருளால் இருப்போர் அனைவருக்காகவும், இவர்கள் அனைவருக்கும் சகாயம் செய்வோர் யாவருக்கும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும், விசேஷமாக நமது குடியரசுத் தலைவர், பிரதமர், துணைநிலை ஆளுநர், ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அதிகாரம் வகிக்கும் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். கிறிஸ்துவ மக்களின் ஒருமைப்பாட்டிற்காகவும், அவர்களுடைய சாட்சியுள்ள ஜீவத்திற்காகவும் மற்றும் இவ்வுலகில் அவர்களின் ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் ஜெபத்தை கேட்டருளும். நமது தேசத்தின் திருச்சபைகளுக்காகவும், அதன் கிளை சபைகள் தலைவர்கள், விசேஷமாக நமது மாடரேட்டர் த மோஸ்ட் ரெவரண்ட் B.K. நாயக், தென்னிந்திய திருச்சபையின் மாடரேட்டர் மோஸ்ட் ரெவரண்ட் ரூபன் மார்க், நமது மாத்தோமா திருச்சபையின் தலைவர் நமது பேராயர் ரெவரண்ட் டாக்டர் பால் சொரூப், நமது குருமார்கள் ரெவரண்ட் மோனோதீப் டேனியல், ரெவரண்ட் PGS ரத்னராஜ், ரெவரண்ட் அபே பென்சன், ரெவரண்ட் ஜெயக்குமார் மற்றும் திருச்சபையின் எல்லா பணிவிடைக்காரர்களும் உண்மையோடு தங்கள் பணிவிடைகளை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவனிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும், அவர்களோடு கூட நாமும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் என் ஜெபத்தை கேட்டருளும். இந்த புதிய ஆண்டிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த புதிய ஆண்டில் கத்தீட்ரல் திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும், இன்னும் அதிகமாக திருச்சபையாக தேவனிடத்தில் கிட்டி சேரவும், ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும், குடும்பங்களின் நல்ல ஒற்றுமைக்காகவும், ஆரோக்கியத்திற்காகவும், சந்தோஷம் சமாதானம் தங்கவும், வீட்டில் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், எதிர்காலங்களுக்காகவும் கையிட்டு செய்யும் அனைத்து வேலைகளும் தேவன் இந்த ஆண்டில் ஆசீர்வாதிக்கவும் நம்ம தேவனிடத்தில் ஜெபிப்போமாக. கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதி சீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு அனுப்புகிறோம். ஆமென். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்தலும். ஆமென். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனமருந்தியுமிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்துக் கொள்வாராக. ஆமேன். தேவரிற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அனைவரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம், தேவ சமாதானம், தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக, முதாவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கையும் அர்ப்பணிக்க வண்ணமாக கீர்த்தனை 302 ஆனந்தமே ஜெயா ஜெயாவை பாடுவோம். ஜெயா ஜெயா
இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததால் புகழ் ஆனந்தமே ஜெயம் ஜெயம் அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். ஒன்று வருடமதனில் மனுடரில் வெகு மோச கஸ்திகள் தனிலே உழல தந்து நமக்குயிருடையுணவும் தந்து நமக்குயிருடையுணவும் வெகு தயவுடன் இயேசு தற்காத்ததினால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கொடும் பாழ் கொள்ளை நோய் விஷதோஷத்திற்கும் தஞ்ச ரட்சகர் தவிர்த்து நம்மை தஞ்ச ரட்சகர் தவிர்த்து நம்மை இத்தரைகளில் குறைகளில் காற்றியதால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். ஞான ரட்சகர் நாதன் நம்மை ஞான ரட்சகர் நாதன் நம்மை இந்த நாள் வரை ஞானமதினில் காத்தார் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்தனை வரும் பாடிடுவோம். நம்மையும் நமது காணிக்கைகளையும் தேவ பணிகளுக்காக அர்ப்பணிப்போமாக. உம்மிடத்திலிருந்து வருகிறது. உம்முடையவைகளை உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். சர்வவல்லமையுள்ள தேவனே, சிருஷ்டிகர்த்தாவே, இந்த உதயம் ராட்சசத்தையும் காணிக்கைகளையும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் உமது இடர்களுக்காகவும் அங்கீகரிக்கும் வழியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியோ நீதியோ வாயிருக்கிறது. திருச்சபையார் முழங்காற்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும்
ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதிமுதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நடத்துவீர். ஆதிகாலம் முதற்கொண்டு தீர்க்கதரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்கள் உம்மை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினீர். அவர் மூலமாகவே பாவிகளாகிய எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினீ. அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளி புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டீ. பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கைக்கொள்ளும் எங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். மகத்துவமுள்ள பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உம்மை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும்
பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவர் சரீரத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன். விசுவாசத்துடனே கிட்டிச் சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவர் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைத்து நன்றியை ஏறெடுங்கள். Leon, my
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, முதுகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமுமாகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்க நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற உமது ஆவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருந்து ஆண்டு நடத்துவதாக. பின்பவனி கீதமாக பாமாலை 81 வருஷ பிறப்பாம் என்று பாடுவோம். Devarire, Nata
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.